ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டியூரோ கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னையோட கிளாஸில் செயின் ஸ்டிச் பார்ட் 2 வேரியேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது செயின் ஸ்டிச் பார்ட் 1ல் நம்ம இன்னர் செயின் ஸ்டிச் அண்ட் லேயர் செயின் ஸ்டிச் பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல் பேக் செயின் ஸ்டிச் அண்ட் zigzag செயின் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு எப்போதும் போல் நம்ம சில்க் த்ரெட்டில் 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து எண்டில் நாட் போட்டிருக்கேன். ஒரு லைன் ட்ரா பண்ணி அதில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது எப்போதும் போல் நீடில் பஞ்ச் பண்ணி நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போடுற மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு செகண்ட் செயின் ஸ்டிச் போடும்போது சின்னதான செயின் ஸ்டிச்சாக போட்டு அந்த த்ரெட்டை நம்ம அப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து ஆல்ரெடி போட்ட ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் பஞ்ச் பண்ணி புல் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடும்போது 1 2 3 அப்படிங்கிற கவுண்டில் ஃபஸ்ட்டு 1 செயின் ஸ்டிச் போட்டுட்டு செகண்ட் செயின் ஸ்டிச் போடும்போது சின்னதாக போட்டு அதை அப்படியே திருப்பி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சுக்குள்ளார நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி மறுபடியும் செயின் ஸ்டிச் போடணும். ஸோ பேக் செயின் ஸ்டிச் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் அண்ட் தேர்டு செயின் ஸ்டிச் ரொம்ப பெருசாகவும் செகண்ட் செயின் ஸ்டிச் ஒரு ஸ்டிச்சுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ராசஸை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி இந்த பேக் செயின் ஸ்டிச் பிபிடி ப்ராசஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். பேசிக் லெவலில் இருக்கிற செயின் ஸ்டிச்சில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் கொடுத்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸில் செயின் ஸ்டிச்சஸ் போடலாம். ஸோ இது நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போதும் பார்டர் லைன் கொடுக்கும்போதும் நம்ம கொடுக்குற டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த செயின் ஸ்டிச்சோட டைப்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் டிசைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுடைய ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கிளாஸஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் போஸ்ட் பண்ணலாம். ஆர் அதே சேம் வாட்ஸ்அப் நம்பருக்கும் பிங் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நான் ரொம்ப ஸ்லோவாகவும் டீட்டெயிலாகவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் நல்லா டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பேக் செயின் ஸ்டிச் என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ராடாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் ஸ்டிச்சாக நம்ம பார்க்க போகிறது zigzag செயின் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சும் ஒரு டைப் ஆஃப் செயின் ஸ்டிச்சு தான். நம்ம நார்மலாக போடுற மாதிரி செயின் ஸ்டிச் போடுறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணி அதில் செயின் ஸ்டிச் போட்டு எந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணணுமோ அங்கே என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஸ்டிச் போடுறதுக்காகவும் நான் டபுள் கலர் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம மல்டி கலர் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த zigzag செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு மேலேயும் கீழேயும் அதே செயின் ஸ்டிச்சை நம்ம டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சில் நீடில் பஞ்ச் பண்ணி செகண்ட் செயின் ஸ்டிச் போடும்போது அந்த ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் கீழ்ப்பக்கமாக நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணணும். அதே மாதிரி தேர்ட் செயின் ஸ்டிச் போடும்போது மேல் பக்கமாக ஆல்ரெடி போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு மேல் பக்கமாக நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை புல் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு மேலேயும் கீழேயும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ டபுள் கலர் எடுத்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு செயின் ஸ்டிச்சுக்கு மேலே இன்னொரு செயின் ஸ்டிச் போடும்போது பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் நார்மலாகவும் செகண்ட் லைன் ஜிக்ஸாக்காகவும் இருக்கும். இப்படி போடுற ஸ்டிச்சுக்கு பேர் தான் zigzag செயின் ஸ்டிச். இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த 2 ஸ்டிச்சஸையும் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக
அசைன்மெண்ட்டாக ஒரு சில ஷேப்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ஷேப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மோரோவர் 15 சென்டிமீட்டருக்கு ஒரு டிசைனையும் இந்த 2 ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்டிச்சஸோட பர்ஃபெக்ஷன் நல்லா இருக்கும். மோரோவர் நமக்கு எந்த ஸ்டிச்சை எப்படி யூஸ் பண்ணும்போது டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன் கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப் கோர்ஸில் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா ஸ்டிச்சஸோட வீடியோஸோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸை பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் டியூரோ கிரியேஷன்ஸ். Happy learning and thanks for watching.